நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியும் அவன் வரவே இல்ல. நான் எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா? அதுக்கு ஆன்சர் கூட பண்ணவே இல்ல. ஐயோ, வெயிட் பண்ணி எனக்கே கடுப்பாகி இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு கிளம்பி வந்துட்டேன். இது என்ன மாலை புதுசா இருக்கு நட்சத்திரா? இங்க பாருமா, உண்மையிலேயே அது செரி போட்டோவுக்கு போட வேண்டியது. நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? ஏன் புள்ள போட்டோக்கு எதுக்கு மாலை போடணும்? மீரா இரு. சித்தி, நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இரு. மீரா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம், பயப்படாத. ஆமா, உன் விளங்காத வாயால எப்ப பார்த்தாலும் அபசகன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, என்ன அர்த்தம்? நட்சத்திரானா வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவன் செத்து போனவங்களுக்கு சமமானவங்க தானே சொல்ல வந்த? அவனுக்கு நட்சத்திராவை பிடிக்காதுன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பொறுமையா அவனே வருவான். ஐயோ, என்னது போன் டிஸ்கனெக்ட் ஆகுது? என் பொல்லச்சேரி எங்க போயிருப்பான்? மிஸ்டர் சூர்யா, நீ சரத்சந்திராவோட மருமகன் ககனை சட்டவிரோதமா அரெஸ்ட் பண்ணிருக்கன்னு அவரோட ஒய்ஃப் பூமியும் ககனோட அப்பா கிருஷ்ணபிரசாத்தும் சொல்றாங்க. இதுக்கு உன்னோட பதில் என்ன? உண்மையிலேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? எஸ் சார். அண்ட் மை ஆன்சர் இஸ் வெரி கிளியர் சார். பட்ட பகல்ல ககன் வீணா காயத்ரிங்கிற ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் சார். 2 பேர் தடுக்க பார்த்திருக்காங்க, அவங்களையும் அடிச்சிருக்கான் சார். அந்த வழியா போயிட்டு இருந்தப்ப அதை பார்த்து நான் தான் சார் அவனை அரெஸ்ட் பண்ணேன். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சார். எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது எஃப்ஐஆர் நம்பர் சார். வேணும்னா நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். உண்மையிலேயே அப்படி ஒரு சாட்சி இருந்தா நீங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. சூர்யா கல்பிரிட்னு தெரிஞ்சா அப்புறம் என்ன செய்யலாம்னு நாங்க யோசிக்கிறோம். அது வரைக்கும் எதுக்கு சார்? சாட்சியை நான் இப்பவே காட்டுறேன். இப்பவே நீங்க இந்த சூர்யாவை என்ன பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க. லக்ஷ்மண் சார், நீங்க உள்ள வாங்க. ஓகே மேடம். இவர் யாரு? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்து வந்திருக்கிற ஒரு டிடெக்டிவ் சார். சூர்யா சார் என்ன சொன்னாரு? ஒரு பொண்ண ஏன் புருஷன் ககன் கிட்னாப் பண்ணும்போது இவர் வந்து அரெஸ்ட் பண்ணேன்னு சொன்னாரு. யாரு கிட்னாப் பண்ண நினைச்சாங்க, யாரு காப்பாத்த நினைச்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் சார். லக்ஷ்மண் சார், போனை கொடுங்க. நீங்களே பாருங்க சார். பூமி, நீங்க இப்ப சூர்யா மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா சார்.
எனக்கு காவல்துறை மேல முழு நம்பிக்கை இருக்கு சார். ம். இந்த மாதிரி ஆளுங்கனால மொத்தமா உங்க காவல்துறையையே இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல சார். அதனாலதான் என் கையில சாட்சியா இந்த வீடியோ இருந்தும் நான் மீடியா கிட்ட போகல. இதுக்கப்புறமும் போக மாட்டேன் சார். டிஜிபி சார் வரைக்கும் போய் இந்த ஆள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கறேன். அப்பவும் எனக்கு நியாயம் கிடைக்காம போச்சுன்னா அப்ப நான் மீடியா கிட்டயும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போறேன். நீங்க வாங்க மாமா. கொஞ்சம் இருங்கம்மா. இப்ப அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எங்க காவல்துறை மேல நீங்க வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் சூர்யா, நான் இப்பவே உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சார் இல்ல சார், நான் என்ன ஷட் அப் மிஸ்டர் சூர்யா. சார் ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு போதுமான நம்பிக்கை இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போட்டு ஒரு நபரை அநியாயமா இந்த கேஸ்ல மாட்டி விட பார்த்திருக்கீங்களே, இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் மொத்தமா போயிடும். நான் உங்க சஸ்பெண்ட் ஆர்டரை டிஜிபிக்கு உடனடியா மெயில் பண்ண போறேன். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுகிங்க. அவர்கிட்டே உங்களால எதுவும் பேச முடியாது. ஏன் தெரியுமா? இந்த வீடியோவை நான் அவர்கிட்டயும் போட்டு காட்டுவேன். அம்மா பூமி, அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுமா? கண்டிப்பா சார். நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ உன் ஹஸ்பண்டை தாராளமா கூட்டு போலாம். தேங்க்யூ சார். காக்கி சட்டை போட்டுக்கிட்டு வேலையில இருந்ததுனால சில ரூல்ஸ் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப எனக்கு இந்த வேலை இல்ல. அதனால எந்த ரூல்ஸும் யாரும் என்ன கட்டுப்படுத்த முடியாது. ஒரு விதத்துல என்ன நீ வேலையில இருந்து தூக்கி நல்லதான் பண்ணிருக்க பூமி. உன்னோட புருஷன் ககனுக்கு ஆபத்தை ஏன் ரூபத்துல விஸ்வரூபம் எடுக்க வச்சுட்ட. இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, ககனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் பாப்பீங்க. நான் யாருன்னு காட்டுறேன்.